ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு கத்திரிக்காய் திருவிழாவை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சிகப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் அறுவடை பண்ணிக்கிறேங்க. சூப்பராக வந்து வெண்டை கொடுத்துட்டு வருதுங்க. வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பச்சையா சாப்பிட்டோம்னா நல்லா தொடச்சிட்டு, நல்லா அந்த சொனையா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா தொடச்சிட்டு பச்சையா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, வெறும் வயித்துல ஒரு 2 வெண்டைக்காயை சாப்பிட்டு வர்றது உண்மையிலே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அதனால சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஒண்ணுமே அதில் இருக்கிற சத்து நம்மளுக்கு அப்படியே வருங்க. ஏன்னா நம்ம மருந்து அடிக்காத ஆர்கானிக் முறையில வளர்த்துறதுனால நம்மளுக்கு வந்து அந்த எந்த ஒரு கெமிக்கலும் அந்த வெண்டைக்காயில கிடையாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, பச்சையாவே நம்ம அந்த வெண்டைக்காயை எடுத்துக்கலாங்க. சூப்பரான சத்து நிறைஞ்ச வெண்டைக்காங்க. இந்த பிபி, சுகருக்கெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்தை வந்து நம்ம காய்கறிகள்ல நம்ம பார்த்துக்கலாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஹெல்த்தா நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் காய் வந்து பறிக்கிறேங்க. ஆனா வெயில்லயும் பார்த்தீங்கன்னா, ஆட்டு எரு போட்டோம்னால ஒண்ணும் ஆகலைங்க. நானு இப்ப ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் செடி சூப்பரா வளர்ந்து வருதுங்க. அந்த மாரி நீங்களுமே ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா ஒண்ணும் ஆகலைங்க. என்ன ஒண்ணு அதாவது ஒரு செடிக்கு ஒரு கை போதுமானதுங்க. அதுக்கு மிச்சம் குடுக்க வேண்டாங்க. யாராவது நீங்க வந்து இப்ப அதாவது செடிங்களுக்கு இப்ப எரு குடுக்குறோம் அப்படின்ற மாரி இருந்தா, நீங்க இந்த மாரி குடுக்கலாங்க. நல்லாவே குரோத் ஆகுதுங்க. செடி ஒண்ணும் ஆகலைங்க. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அது இப்ப காயெல்லாம் பறிக்கிறேங்க. அத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஏன்னா, நானுமே இது வந்து புதுசா தாங்க ட்ரை பண்ணேன். ஆட்டு எரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏப்ரல், மேய்க்கெல்லாம் நான் போட மாட்டேங்க. ஆனா, இந்த முறை வந்து செடி ரொம்பவே வெயிலுக்கு வந்து உக்காந்துக்குச்சுங்க. இலவே இல்ல. அப்டின்னும்போது சரி வேற வழி இல்ல அப்டின்ட்டு நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேங்க. ஆனா, இப்ப பரவாயில்லைங்க. நல்லாவே டக்குனு அது குரோத் ஆகி காய்க்கே வந்துருச்சுங்க. அந்த மாரி நம்மளுக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வளர்ந்துருதுங்க. அந்த எருவுக்கு. லிக்விட் தண்ணிய அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சூப்பரான நம்மளுக்கு வந்து காய் அருமையா கிடைச்சிருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீலவரி கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து அ கத்திரிக்காய்க்கு ராணின்னு சொல்லலாங்க. அந்த மாரிங்க இந்த கலரும் சரி, ம் ஹெல்த்தா இது ஃப்ரெஷ்னஸும் சரிங்க. இந்த கத்திரிக்காய் கீரைனா எதுவுமே எனக்கு இல்லன்னு தாங்க சொல்லுவேன். எனக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப புடிச்ச ஃபேவரட்டான கத்திரிக்காய்ங்க. எத்தனை கத்திரிக்காய் நான் விதவிதமா அறுவடை பண்ணாலுமே, இதுக்கு தாங்க நான் முதல்ல உரிமை குடுப்பேன். ஏன்னா, என்னுடைய மாடி தோட்டத்துல முறையாக இந்த கத்திரிக்காய வச்சு தாங்க நான் வந்து ஒவ்வொரு கத்திரி ரகமா ட்ரை பண்ணதுங்க. அதனால இந்த கத்திரி ரகம் எனக்கு ரொம்ப புடிச்ச ரகங்க இது. இதுக்கு வந்து செடிக்கு வந்து நோய் தாக்குறது கிடையாது. கத்திரிக்காய்க்கு நோய் விடுறது கிடையாது. சொத்து விடுறது கிடையாது. நல்லா ஹெல்த்தா இருக்குதுங்க. சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குதுங்க. இந்த கத்திரிக்காயில காரத்தன்மை அந்த மாரி எதுவுமே கிடையாதுங்க இதுல. சூப்பரா நம்ம ஒரு வாரம் வச்சிருந்து கூட சமைக்கலாங்க. அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் தாங்குதுங்க. எல்லாத்துக்குமே நல்லா தாங்குது. சூப்பரான ரகங்க அந்த கத்திரிக்காய். செடிங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே சூப்பரா இருக்குதுங்க. பழைய செடி சரி, புது செடியும் சரி, இப்பல்லாம் கத்திரிக்காய் தாங்க என்னுடைய மாடி தோட்டத்துல இப்ப அதிகமா இருக்கு. சர்க்கரைவள்ளி கிழங்கு அறுவடை வீடியோ போட்டுருக்கிறேங்க. பார்க்காதவங்க பாருங்க. இடையில வந்து எலக்ஷனுக்கு வேண்டி நான் ஒரு 3 நாள் வீடியோஸ் போடலைங்க. நெறைய பேர் இப்ப வந்து வீடியோஸே இப்ப பார்க்கறத நிறுத்திட்டீங்க. ம் இந்த எலக்ஷன் போறதுனால, சரி போட்டாலுமே வியூஸ் போல அப்படின்றதுனால நான் போடாத நிறுத்திட்டு வந்தேங்க. இப்ப இதுக்கு மேல உங்களுக்கு வந்து டெய்லி வீடியோஸ் வருங்க. அதனால நீங்க வந்து வீடியோஸ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்னுடைய ஃபாலோவர்ஸு என்னை விட்டு எங்கேயும் போமாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஏன்னா தொடர்ந்து வரீங்க லைனுக்கும், கமெண்ட்ஸுக்கும் வரீங்க. எல்லாத்துக்குமே வரீங்க. அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புதுசா வரவங்களுக்கு நான் இந்த வார்த்தை சொன்னதுங்க. நெறைய பேர் இடையில வீடியோஸ் போடாததுனால, நெறைய பேர் இதில வந்து மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்றது தாங்க சொன்னேன் நானு. ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கீங்க. புதுசா ஃபாலோ பண்றவங்களும் நான் சொல்லிட்டு வந்தேங்க. ஏன்னா, இப்ப வந்து ஆடிப்பட்டம் ஆரம்பிக்க போதுங்க. அடுத்த வைகாசி கடைசியில உங்களுக்கு வந்து நான் வந்து இப்பயே பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில நான் வந்து நெறைய வேலை செஞ்சு வச்சிருக்கிறேங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா நான் குடுத்துட்டு வரேங்க. அதனால நீங்க வீடியோவ ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்றதே தெரியுங்க. அதுக்கு வேண்டி சொல்றேங்க இத. ஏன்னா என்னுடைய மாடி பார்த்து நீங்களும் உங்களுடைய மாடி தோட்டத்துல செய்றவங்க நெறைய பேர் இருக்கீங்க. அதுக்கு வேண்டி இந்த வார்த்தைய சொல்றேங்க. வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஏன்னா நம்மளுடைய காய நாம ஃப்ரெஷ்ஷா பறிச்சு நம்ம ஹெல்த்தா இருக்கணும்னா நம்ம மாடி தோட்டம் உண்மையிலேயே அவசியமானதுங்க. பச்சை குண்டு கத்திரிக்காய் சூப்பரான கத்திரிக்காய்ங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குதுங்க, நோயில்லாத இருக்குதுங்க. எல்லா கத்திரியுமே அப்படிதாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அப்படியே செடி மேல அப்படியே தண்ணி கொஞ்சம் அடிச்சு தண்ணி விடுங்க. ஏன்னா செடி மேல கொஞ்சம் அடிச்சு தண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த இலை மேல இருக்கிற
சின்ன சின்ன பூ அதாவது ஒரு கொசு மாரியே இருக்குங்க அந்த பூச்சி. அது மாரி உட்கார்றதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காதுங்க இலை மேல. அதனால வாரத்துல 1 நாள் நல்லா செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கழுவி விடுங்க செடிய. அந்த மாரி மெயின்டெயின் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இலைக்கடியில இருக்கிற புழுகு, அந்த பூச்சிங்க அந்த மாரிலாம் உட்காராதுங்க. வாரத்துக்கு 1 டைம் கட்டாயம் செடிய கழுவி விட்டு தண்ணி விடுங்க. செடிய கொஞ்சம் பராமரிக்கணுங்க. அதுதாங்க கொஞ்சம் மெயின். நம்ம வந்து பூ வைக்கல, காய் ஆகலன்னு சொல்றத விட, செடிய நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கேர் எடுக்க எடுக்க அதுவும் நம்மளுக்கு நிறையவே பலன் குடுக்குதுங்க. எனக்கு வந்து எப்படின்னா, கார்டன் வந்து எப்பயுமே பசுமையா இருக்கணுங்க. அது வாடக்கூடாது, தோண்டக்கூடாது. அது வாடுனாவே எனக்கு மனசு வாடிடுங்க. அந்த அளவுக்கு நீர் சத்து கரெக்ட்டா இருக்கணுங்க செடிக்கு. இல்லைன்னா கொஞ்சம் எனக்கு கஷ்டமாயிடுங்க. அதுக்கு வேண்டியே தண்ணி ஊத்துறதுக்கு வந்து நான் வந்து சங்கடமே படுறது கிடையாதுங்க. அதனால தான் இப்போ சொட்டு நீர் பாசனமும் போட்டதுக்குமே அதுதாங்க காரணம். ஏன்னா, நீர் சத்து நம்ம வந்து இப்ப மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தண்ணி ஊத்துனோம்னா, கல்லு மாரி ஆயிடுதுங்க. அதனால வந்து தண்ணி சல்லுன்னு கீழ இறங்கிடுதுங்க. அதனால அந்த மாரி தண்ணி குடுத்தோம்னா, அந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போய் சேராதுங்க. அதுவே மொள்ள ஊர்ற மாரி ஊத்தணுங்க இப்பலாம். வெயில் காலம்லாம் பார்த்தீங்கன்னா, ஊர்ற மாரி ஊத்தணுங்க. அப்படி ஊத்துனா தான் உங்களுக்கு அந்த நீர் சத்து அந்த செடிக்கு வந்து நல்லா இருக்கும். காயும் நல்லா ஹெல்த்தியா காய்க்குங்க. அதனால செடிக்கு மேல வந்து நல்லா இப்ப தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அறுவடை பண்றோங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நனைஞ்சு போயிருக்குதுங்க. வெயிலுக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா, தோலக்கூடாதுங்க. அதுக்கு வேண்டி கொஞ்சம் செடி மேலேயும் கொஞ்சம் தண்ணி வந்து அடிப்பேங்க. சூப்பரா கொத்து கத்திரி பாருங்க அருமையா குடுத்துட்டு வருது. இப்ப நம்மளுடைய மாடி தோட்டத்துல வந்து அதாவது இளம்பேச்சும் கத்திரிக்காய் குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அதுக்கடுத்து இளம்பேச்சுமே இப்ப நல்லா அழகா வளர்ந்தும் வருதுங்க. உங்களுக்கு வந்து பேட்ச் பை பேட்ச்சா கத்திரிக்காய் அறுவடை வந்துட்டே இருக்குங்க. தொடர்ந்து. ஏன்னா, என்னுடைய மாடியில இப்ப அந்த மாரி நான் வந்து பயிரிட்டு வச்சிருக்கிறேங்க. இப்ப அடுத்த இளம் பேட்ச் பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்கா, புடலங்கா எல்லாமே விதை போட்டு விட்டுருக்கிறேங்க. எல்லாம் முளைச்சு வந்திருக்கு. அதையுமே உங்களுக்கு வந்து புடுங்கி நடுறத வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோஸ் போடுவோங்க. நீங்க அதுக்கு தான் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வந்தா தான், நாம்ப என்ன விதை போடலாம்? விதைய நாம்ப மாடி தோட்டத்துல என்ன வளர்க்கலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. அதனால வீடியோஸ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க. நம்பர் பாருங்க போட்டுருக்கேன். என்ன உங்களுக்கு விதை வேணுனாலும் வாட்ஸ்அப்ல கேட்லாக்ல இருக்குதுங்க. நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. இப்ப வந்து எல்லா விதையுமே இப்ப வந்து எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. கத்திரி ரகமே பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 25க்கு மேல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வெரைட்டி வச்சிருக்கிறேங்க. மொளகாவும் சரி, தக்காளியும் சரி, பொடலங்காயிலும் சரி, பீர்க்கங்காயிலும் சரி, எல்லா ஒரு 2, 3 வெரைட்டி ஒவ்வொரு விதையிலுமே அவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கிறேங்க. வேணுன்றவங்க பாருங்க. கொடிங்களா கிழங்குகளாகட்டும், மஞ்சள் கிழங்குகளா இருக்கட்டும், இப்ப எல்லாமே மாடி தோட்டத்துல புதுசா ட்ரை பண்றேங்க இந்த வருஷம். எல்லாமே அழகா முளைச்சு வந்திருக்குதுங்க. உங்களுக்கு அதையுமே ஒரு வீடியோஸ்ல கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுவுமே என்கிட்ட வந்து கிழங்குகள் இருக்குதுங்க. முளைப்போடே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இப்ப முளைச்சு சூப்பரா வந்திருக்குதுங்க. இப்ப கொடி கூடவும் பார்த்தீங்கன்னா, அழகா துளுர்த்து வந்துருச்சுங்க. கொடி உருளையும் உங்களுக்கு நட்டது நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அழகா வந்து அது முளைச்சு இப்ப மேல வந்திருக்குதுங்க. அதையுமே உங்களுக்கு ஒரு வீடியோல கவர் பண்ணி காட்டுறேங்க. கொடி உருளைக்கு மட்டும் முளைப்பு மேல வர்றதுக்கு ஒரு 20 நாளையே எனக்கு டைம் எடுத்துருச்சுங்க. ஏன்னா, அது தரையில தாங்க நட்டேன். அது கொஞ்சம் அந்த பூச்சை, எறும்பு இதெல்லாம் கொஞ்சம் கடிக்காத பார்த்துக்கிறதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் போதும் போதும்ன்னு ஆயிப்போச்சுங்க. முல்ல காப்பாத்தி மேல வந்து குளுத்து வந்துருச்சுங்க. உங்களுக்கு அது ஒரு வீடியோல கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்ப வந்து நீங்க அதுக்கு தான் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேங்க. எதையுமே நான் வந்து ட்ரை பண்ணிட்டு சக்சஸ்னா மட்டும் தாங்க என்னுடைய கேட்லாக்ல நான் ஆட் பண்றேன். ஏன்னா, யாருமே ஏமாந்துறக்கூடாதுன்றதுக்கு வேண்டி தாங்க அந்த மாரி நான் பண்ணிட்டு வரேன். விதைங்களா இருக்கட்டும், கிழங்குகளா இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து இப்ப முளைக்கு போட்டு சூப்பரா எல்லாமே முளைச்சு வந்துருச்சுங்க. உங்களுக்கு அதையுமே நான் ஒரு வீடியோல கவர் பண்ணி காட்டுறேங்க. எதுவுமே நம்மளால முடியாதது இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நானு. இந்த முறை எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கிறேன். ம். அதுவும் புதுசா மஞ்சள் ரகமெல்லாம் ட்ரை பண்ணது எனக்கே ஆச்சரியமா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு மஞ்சள் பக்கம்லாம் நான் போவேன்னு நான் வந்து நினைச்சு கூட பார்க்க கிடையாதுங்க. ஆனா இந்த முறை என்னவோ நெறைய மஞ்சள் ரகத்த மாடி தோட்டத்துல பார்த்ததுனால என்னவோ எனக்குள்ள ஒரு ஆர்வம். சரி நாமளும் மஞ்சள் விளைஞ்சு பார்க்கலாம் அப்படின்னுட்டு, மஞ்சள் நான் என்னுடைய மாடி தோட்டத்திலயும் போட்டுருக்கிறேங்க. அதாவது நம்மளுடைய பேஸுக்கா இருக்கட்டும், நம்மளுடைய சமையலுக்கா இருக்கட்டும், நம்மளுடைய மஞ்சளே இருந்தா இன்னுமே சந்தோஷமா இருக்குங்க. அத வந்து நம்ம மெடிசினாவும் எடுத்துக்கலாங்க. அந்த நம்மளுடைய மஞ்சள் கிழங்குல வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத இருக்கிறதுனால, நம்ம அத சாப்பிடறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வேண்டியே நான் முக்காவாசி பேக்ல போட்டுருக்கிறேங்க. அதுவும் நல்லா அழகா முளைச்சு வந்திருக்குது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேக் போட்டுருக்கிறேங்க. மஞ்சள் மட்டுமே. அதாவது மஞ்சள்னா, மா இஞ்சி, அ லகடாய் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இஞ்சி கூட நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. 5 பேக் சொன்ன மாரி இருக்குதுங்க. கிழங்கு ஐட்டமே பார்த்தீங்கன்னா 5 பேக்கு. கொடி உருளை ஒரு 3 கொடி உருளை நட்டுருக்கிறேங்க. 3 கொடியுமே சூப்பரா அழகா குருத்து வந்துருச்சுங்க.
அந்த மாதிரி அழகா வந்து எல்லாமே முளைச்சி வந்து உங்களுக்கு வந்து அதையும் ஒரு வீடியோவில் தனியாக கவர் பண்ணுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நம்மளால செய்ய முடியுன்றது உங்களுக்குமே ஒரு நம்பிக்கை வருங்க. பூசணிக்காய் கொடி பாருங்க எவ்வளோ சூப்பராக படர்ந்துருக்கு. அவரைக்கொடிலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவ்வளோ அருமையா வளர்ந்துருக்குது பாருங்க. உங்களுக்கு அப்படியே கொடியுமே அப்படியே லைட்டா காட்டலான்ட்டு காட்டுறேங்க. அறுவடை வந்து அழகா பார்த்துட்டு வாங்க அப்படின்னுட்டு தான் உங்களுக்கு கொடியுமே அப்படியே அழகா காட்டுறேங்க. ஏன்னா எந்த ஒரு செடியுமே வந்து அந்த கொடியோட பார்க்கும்போது தாங்க அதனுடைய அழகே அழகு. வெள்ளப்பாகல்லாம் உண்மையிலே சூப்பரான ரகங்க. டெய்லி வெறும் வயித்துல வந்து ஒரே ஒரு பாக்கா வந்து போட்டு குடிச்சோம்னாவே, அன்னைக்கு உண்டான எனர்ஜி கிடைச்சிருதுங்க. சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக்கான வெள்ளப்பாகன்னு சொல்லலாங்க. நம்ம நல்லா ஹெல்த்தா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா, அழகா பாருங்க. கையிலேயே ஒரு 1/2 கிலோ பாவக்காய் இருக்குது பாருங்க. சூப்பரான பாவக்காங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம். கொத்தவரங்காயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நார் சத்து, ஃபைபர் சத்துலாம் நிறைஞ்ச காய்ங்க கொத்தவரங்காய். நம்ம நரம்பு மண்டலத்துக்குலாம் கொத்தவரங்கா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. கொத்தவரங்காய கண்டிப்பா வாரத்துல ஒரு 3 டைமாவது எடுத்துக்கங்க. ஜூஸா அடிச்சு குடிச்சாலுமே ஓகே தாங்க அந்த கொத்தவரங்காயெல்லாம். ஒரு 10 காய் போட்டு, ஒரு வேளைக்கு அடிச்சு குடிச்சோம்னாவே போதுமானதுங்க. டாக்டருங்களும் அப்படிதான் சொல்றாங்க. ஜூஸா எடுத்துக்கங்க. அதாவது வடிகட்டக்கூடாதுங்க. அப்படியே நைஸா அரைச்சு அப்படியே வந்து நீங்க வந்து குடிச்சுக்கங்க. வடிகட்டக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்குமே நான் ஷேர் பண்றேங்க. புடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் குடுங்க. நெறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு போறதோட முடிச்சிடுறீங்க. கமெண்ட்டுக்கு வாங்க. அப்பதான் வந்து நீங்க யார் யார் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரியும். எத எத லைக் பண்றீங்கன்னு தெரியும். அதுக்கு வேண்டி கமெண்ட்ஸுக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த மாரி வீடியோஸ் குடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்குங்க. சூப்பரான கொத்தவரங்கா பாருங்க. ஆனா காயெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அருமையா குடுக்குதுங்க. செடி இந்த மாரி கழுவி விட்டு மட்டும் நீங்க செடிய வளர்த்தி ட்ரை பண்ணி பாருங்க. அது உண்மையிலேயே சூப்பரான டிப்ஸ் தாங்க. பேக் முடிஞ்ச அளவுக்கு 15க்கு 15, 12க்கு 12 போதுமானதுங்க மாடி தோட்டத்துக்கு. நீங்க ஒரு கிழங்கு ஐட்டம் நடுறீங்க அப்படின்னா மட்டும் 9க்கு 24ங்க சைஸ். அந்த மாரி பேக்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஆழம் இருக்கக்கூடாதுங்க கிழங்குக்கெல்லாம். கொஞ்சம் ஆழம் இருந்தாவே நம்மளுக்கு மண் அதிகமா போட்டோம்னா, கிழங்குகள் அதிகமா கிடைக்குங்க. இப்ப நானு சர்க்கரைவள்ளி கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பேக்கில தாங்க வச்சிருக்கேன். அதாவது நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்ப 2 கிழங்கு எடுக்கிற அளவுக்கு அதில கிழங்கு எனக்கு வந்து குடுத்துருதுங்க. அந்த அளவுக்கு அந்த பேக் சூப்பரான ஹெல்ப்பா இருக்குதுங்க எனக்கு. அதனால தான் உங்களுக்கு பேக் சைஸுமே சொல்றேங்க. மண்ணு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கலக்கும்போது, புது மண்ணு கொஞ்சம் கலந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது அப்பதாங்க கொஞ்சம் நல்லா விளையுது. பழைய மண்ணே ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கிறத விட, புது மண்ணு கொஞ்சம் கலந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு கொத்தவரங்காங்க. நாட்டு ரகமும் என்கிட்ட இருக்குதுங்க. அந்த மாரி கொத்தவரங்காயிலே பார்த்தீங்கன்னா, 3 வெரைட்டி வச்சிருக்கிறேங்க. ஹைபிரிட்ன்றத விட அது கொஞ்சம் கொட்டை கம்மியா இருக்குங்க. இது வந்து கொட்டை ஜாஸ்தி இருக்கிற காய்ங்க, நாட்டுக்காய். அதாவது கொட்டை இருக்கிற கொத்தவரங்காய நெறைய பேர் விரும்புவாங்க. ஏன்னா, இந்த கொட்டை இருக்கிற கொத்தவரங்கா தான் உடம்புக்கு. கொட்டை இல்லாத காய் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் கம்மிங்க. கொட்டை இருக்கிறது வந்து எஃபெக்ட் ஜாஸ்திங்க. அப்படிதான் இந்த கொத்தவரங்காய பொறுத்தவரைக்கும் பலன்ங்க. மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நானு வந்து பேக் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா குடுக்குறேங்க. ஏன்னா, இப்ப அதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால, இப்ப அதுக்கு நெறைய வேலை போயிட்டு இருக்குதுங்க. அதனால இப்ப பேக்குமே நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேங்க இந்த வருஷம். பேகுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பேக்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேங்க. அந்த அளவுக்கு பேக் இப்ப ஜாஸ்தி வச்சிருக்கிறேங்க. ஏற்கனவே ஜாஸ்தி தாங்க பேகு. ஆனா, இப்ப இன்னுமே 30 பேக் எக்ஸ்ட்ரா போட்டுருக்குறேங்க. காயெல்லாம் எந்த அளவுக்கு குடுக்க போதோ ஒண்ணும் புரியலைங்க எனக்கு. அந்த அளவுக்கு பேக் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, நெறைய காய் வந்து நான் வந்து புதுசா ட்ரை பண்றதுக்கு வேண்டி வச்சிருக்கிறேங்க. புதிய ரகம் இந்த வருஷம் ஒரு 10 வெரைட்டி ட்ரை பண்றேங்க. நம்மளுடைய மாடி தோட்டத்துல புதுசா 10 வெரைட்டி ட்ரை பண்ணி இந்த ஆடி பட்டத்த எப்படி விளையுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு, ஏற்கனவே இருக்கிறதே அதிகம் தாங்க வெரைட்டி. இன்னும் 10 வெரைட்டி புதுசா ட்ரை பண்ணலான்னு இப்ப மண்ண வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. எதுக்கு இத உங்ககிட்ட முன்னாடியே நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் மண்ண ரெடி பண்ணலன்னா பண்ணிக்கங்க அப்படின்றதுக்கு தான் அந்த தகவல உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நான் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோவா குடுக்குறேங்க. அதாவது ம் மே 1ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு அந்த அந்த வீடியோஸ் வருங்க. அதுக்குள்ள நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பழைய வீடியோங்கலாம் உங்களுக்கு குடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு, குடுத்து முடிக்கலான்ட்டு இத குடுத்துட்டு வரேங்க. மே 1ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து இப்ப எப்படி கார்டன் இருக்கு அப்படின்ற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு மாடியில எப்படி நம்ம வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு குடுப்பேங்க. அதனால வீடியோஸ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பாலக்கீரை பாருங்க என்னம்மா அருமையா செருக்கா என்னுடைய மாடி தோட்டத்துல இது ஒரு ஹைலைட்டான கீரைன்னு சொல்லலாங்க. பாலக்கீரை இல்லாத அறுவடை இருக்காது. அந்த மாரி தாங்க சொல்லணும். பாலக்கீரை இல்லாத மாடி தோட்டமும் இருக்காது.
மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்பேங்க இந்த பாலக்கீரைய பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க இந்த கீரையில. இதுலயே பார்த்தீங்கன்னா 2 விதமா ரகம் வச்சிருந்தேங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பச்சையா இருக்குங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா பிங்க் கலர் அடிக்குங்க. அந்த கோடு. அது நடுவுல பாருங்க ஒரு கோடு வருது பார்த்தீங்களா? பிங்க் கலர் கோடு. அதுவே 2 வெரைட்டிங்க இந்த பாலக்கீரையிலயே. இது கொஞ்சம் இலை பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படியே தடிமனாவும் இருக்கும். நல்லா என்ன சொல்றதுன்னா, நல்லா பெருசா வளருங்க. அந்த பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வளராதுங்க. கொஞ்சம் கம்மியா தாங்க வளரும். இதுலயுமே டிஃபரெண்ட் இருக்குதுங்க, பாலக்கீரையிலுமே. காலிஃப்ளவர்னா சூப்பரா அந்த முறை வந்து நம்மளுக்கு அறுவடை குடுத்ததுங்க. அந்த மாரி வாங்க, அறுவடை பார்க்கலாம். வெண்டைக்காய் பாருங்க, ஒரு தட்டு நிறைய வெண்டைக்காங்க. 2 வெரைட்டியுமே வச்சிருக்கிறேன் பாருங்க. ரெட் வெண்டையும் இருக்குதுங்க, பச்சை வெண்டையும் இருக்குது. லாங் பீன்ஸ் ஒரு 4 இருக்கு. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நிறைய பாருங்க உங்களுக்கு. விதவிதமா அழகா அடுக்கி வச்சிருக்கிறேன் பாருங்க. அதாவது அத்தனை வெரைட்டிங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெரைட்டிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து தட்டுல வந்து நான் தனித்தனியா அடுக்கி விட்டுருக்கிறேங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, அந்த தட்டுல பார்த்தீங்கன்னா, 10 விதமான வெரைட்டி இருக்குதுங்க இந்த தட்டுலே. அந்த அளவுக்கு வந்து ரகரகமான கத்திரி வெரைட்டிங்க. அவ்வளோ அருமையான கத்திரிங்க. அதாவது சொத்துல இல்லாத கத்திரிக்காங்க. அப்படிதாங்க சொல்லணும். சூப்பரான ரகங்க. அறுவடைலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்ல பெரிய அறுவடை தாங்க. ஒவ்வொரு அறுவடையுமே மாடி தோட்டத்துல பெரிய அறுவடை தாங்க. கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குது பாருங்க. வெள்ளை பாகல் வந்து பழமும் ஒண்ணு இருக்குதுங்க, காயும் இருக்குது பாருங்க. கொத்தவரங்காவுமே 2 வகையான கொத்தவரங்காய். பாலக்கீரை பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நிறைய பாலக்கீரை. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெகா அறுவடைன்னு சொல்லலாங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.